ஓன காம்படிஷன் அங்கேயே பக்கத்தில் இதுதான் சொல்றது ஃபர்ஸ்ட் ஒரு இங்கேருந்து பாம்பே போனீங்கன்னா பாம்பேல வந்து அங்கே கட்ட இடம் ஃபுட்டு செலவுகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி அலவன்ஸ் பண்ணால் எக்ஸ்ட்ரா ஸோ மேனேஜ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிறோம் ட்ரைனிங் எல்லாமே திருச்சியாக சென்னையில் தான் இருக்கும் அது முடிச்சதுக்கப்புறம் தான் இதுதான் நம்மளுடைய ரிக்வயர்மெண்ட்ஸும் ஸோ க்ரோத் பார்த்து சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் இருந்தால் இதை கேட்கணும் கேட்கறது ஒன்றும் இல்லையா இது வந்து நம்ம அறிவாற்றதில் இதுதான் ரிக்வயர்மெண்ட்டு உங்களுக்கு சொல்லிடுவோம் உங்களுக்கு யார் யார் இஷ்டம் இருக்குது வாட் கேட்குறது இன்னொரு இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் சொல்லிடுறேன் எல்லாம் ஐடி இந்த மாதிரி செக்டர்லாம் போயிடுச்சு நம்ம இருக்கிறது வந்து ரீட்டைல் செக்டர் இருக்கிறதுலே ரொம்ப வால்யூமஸ் பிஸ்னஸ் நடக்கிறது ரீட்டைல் செக்டர் இந்தியன் கவர்மெண்ட் இதில் வந்து கிட்டத்தட்ட 5 மில்லியன் எம்ப்ளாய்மெண்ட் இதில் தான் இருக்குது ஐடியில் கூட 3.5 தான் ஓகே இதுதான் ப்ராடக்ட்ஸ் இது வந்து க்ரோயிங் இதில் வந்து ரீட்டைலில் எஃப்எம்சிஜி எல்லாமே ஜாயின் ஆகிறதுனால இது வந்து எவர் லாஸ்ட் ஸோ உங்களுக்கு வந்து கம்பெனி இதாக வரப்போ டிஸ்கஷன் வரப்போ அதுக்கான சான்சஸ் கிடையாது நீங்கள் ஸ்லோ டவுன் பட் இட் வில் கட்டிங் இப்போ ஃபுட்டு நமக்கு வந்து கண்டிப்பாக வேணும் இல்லையா ஃபுட் இண்டஸ்ட்ரியெல்லாம் எப்பவுமே கண்டினியூ ஆகும் மேபி கம்பெனிஸ் மாறலாம் பட் அந்த ஜாப் இருக்கு அதே மாதிரி கிளாத் இதெல்லாம் ரீட்டைல் செக்டர்லாம் வருது ஜுவல்லரிஸும் அதே மாதிரி தான் இது ஆல்வேஸ் ஒன் ஆஃப் த பேசிக் ரெக்வயர்மெண்ட் சின்ன லெவலில் பெரிய லெவல் வரைக்கும் இதெல்லாம் இருக்கும் இதில் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது சொல்லலாம் இந்தியன் வாங்கலாம் என்ன பண்ணலாம் இட்ஸ் அ ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு போங்க கமர்ஷியலாக இருக்காது நீங்கள்லாம் என்ன பேக்ரவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ் காமர்ஸ் ஸோ காமர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல வேணாம் திஸ் இஸ் டோட்டலி கமர்ஷியலாக சொல்லும்போது எல்லாத்தையும் கேன் ஈஸியாக இருக்கும் அண்ட் இந்த மார்க்கெட்டை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு பை 2031 சிஏடிஆரே உங்களுக்கு வந்து 12% மேலே இருக்குது நோ அதர் இண்டஸ்ட்ரீஸ் மோர் தென் 4%. ஐடியே 4% தான் க்ரோத் இண்டஸ்ட்ரி க்ரோத் வந்து 4% தான் வேர்ல்டு வைடு ஓகே பட் இதை பொறுத்த வரைக்கும் ரீட்டைலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 12% அண்ட் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரீஸ் 10% க்ரோத் ஆகும் ஸோ காமர்ஸ் படித்தவங்களுக்கு இது எக்கனாமிக்ஸ் புரியும்னு நினைக்கிறேன் இதுதான் அண்ட் 2031 we are going to be 120 billion market jewelry market okay now we are 79 in 2024 அங்கிருந்து 120 billion grow out so this is the basics of this organization so இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜ் வந்து the interested people can walk in இல்லைன்னா உங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம டைமும் வேஸ்ட் பண்ண வேணாம் interested really good will take care உங்களுக்கான ட்ரைனிங் எல்லாமே ஸ்ட்ரக்சராக வச்சுக்குவோம் ட்ரைனிங் கொடுத்து அவங்க கொஸ்டின் பண்ணுவோம் இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கே நிறைய ஏன்னா ஐவாஸ்க்காக நம்ம பண்ணுறதுல ரியலி வி வாண்ட் டு பி கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணணும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு பட் மேக்ஸிமம் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சென்னை கொஸ்டின்ஸ் இருக்குன்னா சென்னை கொஸ்டின்ஸில் போடுவோம் பக்கத்தில் திருச்சி கோயம்புத்தூர் வர்றது எங்கே வரதோ பண்ணணும் இல்லை வந்து மற்ற லொக்கேஷன் போடணும் பட் இதுக்கு வந்து மைண்ட் செட் normal aptitude test. Okay, to assess yourself when within the psychometric test. முடிஞ்சதுக்கு அப்புறம் we'll have a group discussion. Group discussion முடிஞ்சதுக்கு அப்புறம் we'll go for a personal. இதுதான் என்னோட process. Okay, so selected candidate இனிமே நம்ம வந்து ப்ராப்பரா so exam process. So overall interested want to stay, please stay.
மற்றவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க நீங்கள் கிளம்பதான் கிளம்பலாம். மேடம் இதில் வந்து இந்த மாசை வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். கவர் பண்ணலாம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க. ப்ளஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் இங்கிலீஷில் எப்படி இருக்கீங்க அசல் ஓகே. இதை பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். நீங்கள் அதான் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிறது இல்லை, ஃபர்ஸ்ட் பேஜ் கவர் பேஜில் இருக்குது. நம்பர் ஆதார் கார்னர் வச்சுக்கணும். NCJ 2025 ஆதார் மெயில் எடுத்துட்டு make sure all of you are almost at the same speed. எல்லாரும் முடிச்ச அப்புறம் if you want me to restore some question அத பண்ணிக்கலாம். But initially we will have to run at the same speed for everybody. Question number எழுதி முடிச்சிட்டீங்கன்னா can we go ahead and start the test? Start பண்ணலாமா? இந்த ஏபிசிடியில் வந்து பாக்ஸஸ் இருக்கும், நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு ஆன்சர் இருக்கோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. பேசிக்கலி இது ஒரு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர், இதுதான் தப்பான ஆன்சர்லாம் கிடையாது. உங்களுக்கு எது